Hi friends, இப்போ exercise 3.3 ல exercise என்ன exercise பார்த்துட்டு இருக்கோம் 3.3 ஓகே அதுல 7th ல first ப்ராப்ளம்கான சொல்யூஷன் பார்க்க போறோம் சரிங்களா நம்ம ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல நம்ம இந்த எக்சர்சைஸ்க்கு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டுருப்பேன் வேணா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ இந்த எக்சர்சைஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க அப்பதான் சம்ஸ் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இந்த சாப்டரோட 3.1 2 ரெண்டு ஃபுல்லா முடிச்சிட்டோம் அதெல்லாம் பார்த்தா தான் இதெல்லாம் புரியும் புரியல ஒண்ணுமே புரியல நீங்க ஒழுங்கா நடத்துறதே புரியலனா தள்ளச்சிக்காதீங்க ஓகே அதெல்லாம் நீங்க பார்க்கல அர்த்தம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க சரிங்களா இப்போ A ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்ல ஷோ தட் ப்ரூவ் பண்ணனும் நம்ம சோ ப்ரூவ் தான பண்ணனும் சோ ப்ரூஃப்னு எழுதலாம் ஓகே சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா என்னன்னா A is equal to A transpose இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் அப்படி இருந்தா அதுக்கு பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்னா என்னது A வும் A க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் சேமா இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸ் பேரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் A னா இங்க இருக்கு இப்போ A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போம் இப்போ A டிரான்ஸ்போஸ்னா ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே காலமா எழுதுவோமா 1 1 5 செகண்ட் ரோவை காலமா எழுதலாம் தேர்ட் ரோவை காலமா எழுதலாம் பாருங்க இப்போ இது ஆன்சரும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்குது பாருங்க 1 1 5 1 minus 5 minus 1 2 1 minus 1 2 1 5 1 3 5 1 3 ஒரே மாதிரி தான இருக்குது A வும் A transpose ஒரே மாதிரி தான இருக்கு so therefore A is equal to A transpose therefore it is symmetric matrix சரிங்களா அவ்வளவுதான் ப்ரூவ் பண்றது அவ்வளவுதான் hence proved புரிஞ்சுதா நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்போஸ் எடுங்க எப்படி எடுக்கணும்னு தெரியல புரியலனா நீங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னு அர்த்தம் அழகா நான் பிளேலிஸ்ட் போட்டு எக்ஸசைஸ் 3.3 பிளேலிஸ்ட் போட்டுருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க சரிங்களா ஒவ்வொரு வீடியோவா பாருங்க எல்லா வீடியோ பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் ஓகே டைம் ஸ்டாப்ஸ் தான் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 7th சம் எந்த டைம்ல வருது 8th சம் எந்த டைம்ல வருது 9th சம் எந்த டைம்ல வருது கரெக்டா ஸ்டாம்ப்ஸ் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பாத்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் செகண்ட் சம் சோ இப்போ 7th ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சம் பாத்துறோம் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நம்ம சொல்லணும் சோ ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோல டீடைலா சொல்லிருப்பேன் அதை நீங்க பார்க்கலனா போய் பாத்துருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வைக்கிறேன் ஓகே சோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதை போய் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கியூ சிமெட்ரிக்க பாருங்க ஓகேங்களா சோ ஸ்கியூ சிமெட்ரிக்னா ஒண்ணும் இல்ல A இருக்கு மேட்ரிக்ஸ் A க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கறேன் அந்த ஆன்சரை மைனஸால மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னோட Aவே வந்துறணும் அதான் ஸ்கியூ சிமெட்ரிக் நல்லா பாருங்க A இருக்கு A க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கறேன் A டாஷ் ஓகே அந்த ஆன்சரை மைனஸா மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்னோட A வந்துறணும் வந்துச்சுனா ஸ்கியூ சிமெட்ரிக் இல்லனா ஸ்கியூ சிமெட்ரிக் கிடையாது இப்போ A இருக்கா A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்குமா இங்க கண்டுபிடிக்கலாம் டிரான்ஸ்போஸ் என்னது இந்த ரோவை காலமா எழுதுங்க 0 1 -1 இந்த ரோவை காலமா எழுதிட்டேன் நெக்ஸ்ட் இந்த ரோவை காலமா எழுதுங்க -1 0 1 கரெக்ட்டா நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோவை காலமா எழுதுங்க சோ A டாஷ் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ இத மைனஸால மல்டிப்ளை பண்ணா A வே வரத செக் பண்ணுவோமா சோ -A டாஷ் A டிரான்ஸ்போஸ் டாஷ்னு சொல்லலாம் டிரான்ஸ்போஸ்னு சொல்லலாம் ஓகே இப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணா 0 மைனஸால மல்டிப்ளை பண்ணா 0 தான் -1 மைனஸால மல்டிப்ளை பண்ணா சோ +1 இது வந்து -1 ஆயிடும் இது -1 0 இது வந்து +1 இது +1 இது -1 0 இங்க பாருங்க 0 1 -1 0 1 -1 -1 0 1 -1 0 1 1 -1 0 1 -1 0 அப்படியே ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் இருக்காங்க A வும் -A டிரான்ஸ்போஸ் ஈக்குவலா இருக்குல therefore A is equal to -A transpose therefore it is skew symmetric matrix therefore it is skew symmetric matrix ஓகேங்களா புரிஞ்சுதா சோ அவ்வளவுதான் 7th ல செகண்ட் ப்ராப்ளம் முடிஞ்சது இப்போ 8th சம் சரிங்களா 8th சம் போவோமா சோ இத கால் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளத்தை போடலாம் ஓகே फ्रेंड्स இப்போ 8th சம் ஒரு क्वेश्चन எழுதிட்டேன் 8th சம் என்னன்னா ஃபார் தி மேட்ரிக்ஸ் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க A ன்னு வெரிஃபை தட் இத நான் வெரிஃபை பண்ணனும் என்ன பண்ணனும்னா A + A டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா A minus A transpose வந்து skew இது symmetric இது skew symmetric வெரிஃபை பண்ணலாமா ஓகே சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் A எடுத்துப்போம் 1 5 6 7 கரெக்ட்டா A transpose கண்டுபிடிப்போமா A transpose அப்படினா என்னது ரோவை காலமா மாத்தணும் இந்த ரோவை காலமா எழுதுங்க இந்த ரோவை
காலமாக எழுதுங்க. ஓகே, ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் ஆட் பண்ணுங்க, சிமெட்ரிக் ஒருத்தன் செக் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அப்படியே ஆட் பண்ணலாம், அடிஷன் தானே. 1 + 1 2, 5 + 6 11, 6 + 5 11, 7 + 7 14. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்போ ஸ்கியூ சிமெட்ரிக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கா செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ இதுக்கு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டோம். இதை வந்து நான் சும்மா ஒரு பேர் சின்னு வைக்கிறேன். சாரி, பின்னே வச்சுக்கலாம். பி, சாரி, ஸ்கியூ சிமெட்ரிக்னே வாயில் வருது, சிமெட்ரிக். ஓகே, ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இதுக்கு பேர் வச்சு பின்னு வச்சுக்கிறேன். இல்லை இப்படியே கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ்னே. இப்போது சிமெட்ரிக்னா என்னது? சிமெட்ரிக்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இதே வரணும். கரெக்டாக? சிமெட்ரிக்னா அதான ரூலு. சிமெட்ரிக்னா என்ன ரூலு? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இது வந்தால் அதான் சிமெட்ரிக்கு. இப்போ இந்த பி இதான் மேட்ரிக்ஸ் பி. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் இதே பி வந்துச்சுன்னா சிமெட்ரிக்கு. ஸோ டிரான்ஸ்போஸ் எடுங்க, பி டிரான்ஸ்போஸ் 2 11. இந்த ரோவை காலம் எழுதிட்டேன், இந்த ரோவை காலம் எழுதுறேன். ஆமாம், 2 11 11 4 2 11 4 சேமாக வந்துச்சுல. therefore B is equal to B transpose, therefore it is symmetric. Therefore it is symmetric matrix. Symmetric. புரிஞ்சுதுங்களா? ஒன்றுமே இல்லை. ஏ கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சேன், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ஆட் பண்ணேன், ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிது. இப்போ அது ஸ்கியூ சிமெட்ரிக்கான வெரிஃபை பண்ணணும், சாரி சிமெட்ரிக்கான வெரிஃபை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணால் அதுக்கு சும்மா ஒரு பேர் வச்சுக்கிட்டேன், பின்னு. ஸோ சிமெட்ரிக்னா என்னது? ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் ரெண்டுமே சேமாக இருக்கணும். இதுக்கு பேர் பின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன், ரெண்டுமே சேமாக தானே இருக்குது, பியும் பி டிரான்ஸ்போஸும். ஸோ இது சிமெட்ரிக். புரிஞ்சுதா? ஓகே, இதேமாதிரி இந்த ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸ் சப்ராக்ட் பண்ணுவோம், ஸ்கியூ சிமெட்ரிக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, அதை ரப் பண்ணிடுறேன். கால் பண்ணாலும் கால் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி கால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கியூ சிமெட்ரிக்கு ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணணும். ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ 1 மைனஸ் 1 0, 5 மைனஸ் 6 மைனஸ் 1, 6 மைனஸ் 5 1, 7 minus 7 0. இதான் A minus A transpose. இப்போ now we have to check whether it is Q symmetric or not. So அதே மாதிரி இதுக்கு அங்க B னு பேர் வச்சிட்டு இங்க C னு பேர் வச்சுக்கலாம். So let, okay, Q symmetric னா கண்டிஷன் என்ன எழுதணும், எக்ஸாம்ல ஒவ்வொரு வாட்டி இதெல்லாம் எழுதணும். சரிங்களா? Q symmetric கண்டிஷன் என்னது? A is equal to minus A transpose. இப்போ C இருக்கு, C transpose கண்டுபிடிப்போம். So first row-வை காலமா எழுதுறேன், செகண்ட் ரோவை காலம் எழுதுறேன். இப்போ இந்த டிரான்ஸ்போஸோட மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்னோட சிஏ வரணும். பார்ப்போமா? மைனஸ் சி டிரான்ஸ்போஸ். இதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடுங்க. சரிங்களா? மைனஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 0, இது மைனஸ் 1 ஆகும், இது ப்ளஸ் 1 ஆகும், இது 0. ஸோ மைனஸ் சி டிரான்ஸ்போஸ் இந்த மேட்ரிக்ஸும் மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் மாதிரி மைனஸ் சி டிரான்ஸ்போஸ் இதுவும் ஏவும். அப்போனா இங்கே சியும் ரெண்டு ஒரே மாதிரி தானே இருக்குங்க பாருங்க, ஒரே மாதிரி தானே இருக்குது. ஸோ therefore C is equal to minus C transpose. Therefore it is skew symmetric. Skew symmetric. புரிஞ்சுதுங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த ஐடியா எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ரப் பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ நம்ம பண்ணது ஒரு தியரமோட ஸ்டேட்மெண்ட். இப்போ உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் நீங்கள் CBSE NCERT புக் யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதான் யூஸ் பண்ணுவீங்க மெஜாரிட்டி. ஒரு சில பேர் ஆர்டிஷன் யூஸ் பண்ணுவீங்க. NCERT புக் யூஸ் பண்ணுறீங்களா? கிளாஸ் 12 பேஜ் நம்பர் என்ன 86ல் ஒரு தியரம் இருக்குது, தியரம் நம்பர் 1. இந்த எக்ஸசைஸ்க்கு முன்னாடியே ஓகேங்களா, தியரம் நம்பர் 1 ஒரு தியரம் இருக்குது. ஸோ அந்த தியரம் வந்து நம்ம பண்ணதே, அந்த தியரத்தோட அப்ளிகேஷன் வச்சுக்கோங்களேன். அது என்ன தியரம் சொல்லுதுன்னா, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏதோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் தான் என்னது? 2/2, 3/3, 4/4 இந்த ஆர்டர்ல இருந்தால் அது பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகே, ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் ஏ, எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் வித் ரியல் என்ட்ரிஸ், உள்ள இருக்க என்ட்ரிஸ்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும், வித் ரியல் என்ட்ரிஸ். இப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் எப்படி சார் இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான் செம்மையாக இருக்குது சார், டிரான்ஸ்போஸ் எடுத்தாலும் வருது அப்படி. இப்போ 1 2 2 3 இருந்தால் இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுங்களேன்.
இந்த ரோவு காலமாக எழுதுறேன், இந்த ரோவையும் காலமாக எழுதுறேன். பார்த்தீங்களா, அதே மேட்ரிக்ஸ் தானே. ஸோ எப்படி சார் இதெல்லாம் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஒரு சிலருக்கு தோணும், கியூரியாசிட்டி தோணும், எப்படி இதெல்லாம் பண்ணுறது, ஏன் மற்ற மேட்ரிக்ஸ் வர மாட்டேன், இந்த மேட்ரிக்ஸ் தான் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தோணும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்கலாம் இந்த தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா. ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. ரியல் என்ட்ரிஸ்னால் உள்ளே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் நம்பர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது தவிர வேறு எந்த நம்பர் வேணால் யூஸ் பண்ணலாம். ரூட்டு, -1/2, 0, 100, பை, இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, காம்ப்ளெக்ஸ் நம்பர் தவிர. ஸோ இந்த மாதிரி ரியல் என்ட்ரிஸ் தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எப்படி தெரியுமா ஃபார்ம் பண்ணுறது? சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஏவை எடுத்துக்கோங்க, அந்த மேட்ரிக்ஸை ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்துக்கோங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, சிமெட்ரிக் அடிச்சிடும். ஸ்கியூ சிமெட்ரிக் எப்படி தெரியுமா ஃபார்ம் பண்ணுறது? ஏவை எடுத்துக்கோங்க, கொடுத்த மேட்ரிக்ஸ் -A டிரான்ஸ்போஸ் பண்ணுங்க, ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபார்ம் ஆகிடும். அதான் நம்ம இப்போ நான் போட்டது. கொஸ்டின்ல ஏ கொடுத்துருந்தாங்க, நம்ம என்ன பண்ணோம், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், சிமெட்ரிக் ஃபார்ம் ஆச்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல ஏ கொடுத்துருந்தாங்க, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம், ரெண்டு சப்ராக்ட் பண்ணோம், சிமெட்ரிக் ஃபார்ம் ஆச்சா. நெக்ஸ்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபார்ம் ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுதான் இந்த தியரத்தோட மீனிங். இந்த தியரத்தோட மீனிங் தான் நம்ம பார்த்த எக்ஸசைஸில் 3.3ல் 8th சம் பார்த்தா. நம்ம 8th சம் தியரத்தோட எக்ஸாம்பிள் மாதிரி. ஓகே, ஸோ ஒரு மேட்ரிக்ஸ், ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ், என்ன மேட்ரிக்ஸ் வேணும் எடுத்துக்கோங்க, கண்ணா பின்னு போட்டுக்கோங்க, 1 0 7 8 போட்டுக்கோங்க. இது சிமெட்ரிக் கிடையாது. இந்த மேட்ரிக்ஸ் இருந்து உங்களுக்கு சிமெட்ரிக் ஃபார்ம் பண்ணணும்னா இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், சிமெட்ரிக் வந்துடும். இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி ரெண்டு சப்ராக்ட் பண்ணுங்களேன், இதையும் அதையும், ஸ்கியூ சிமெட்ரிக் வந்துடும். அவ்வளோதான், இதான் இதுக்கு மீனிங், தேர்றதுக்கான மீனிங். புரிஞ்சுதா? ஓகே, நெக்ஸ்ட் 9th சம் பார்ப்போம். ஓகே, இப்போது 8th சம் போட்டோம், 9th சம் சரிங்களா. இப்போ உங்களுக்கு போன சம்மில் தியரம் ஒன்று சொல்லியிருப்பேன், 8th சம் முடிச்சோன்னு ஒரு தியரம், அதை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தவங்களாம் பாருங்கள், அப்போ தான் தியரம் 1க்கான மீனிங் புரியும். இந்த எக்ஸசைஸில் முன்னாடி எக்ஸாம்பிளுக்கு முன்னாடி ஒரு தியரம் 1 கொடுத்துருவாங்க, அதுக்கான மீனிங் புரியும். ஓகேங்களா, அதவே பார்த்துட்டு வாங்க. ஓகே, அப்போதான் உங்களுக்கு மீனிங் புரியும். கொஞ்சம் பின்னாடி ஃபார்வர்ட் பண்ணி போங்க. ஓகே, இந்த வீடியோவிலே தான். ஓகே, வேறு வீடியோலாம் இல்லை, இந்த வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போங்க. ஓகே, ஸோ இப்போது 9th சம் 1/2A + A டிரான்ஸ்போஸ் அண்ட் 1/2A - A டிரான்ஸ்போஸ் இதை கண்டுபிடிக்கணுமா. வென் ஏ கொடுத்துட்டாங்க, ஏ வந்து சும்மா நம்பர்ஸ் இல்லாமல் எல்லாம் ஆல்ஃபபெட்ஸாக இருக்குது, ABCDEFG அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஏ இருக்கா, ஏ இருக்குது, ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்போமா, கண்டுபிடிப்போம். ஏ டிரான்ஸ்போஸ்னால் அந்த ரோவை காலமாக்கணும், 0AB, இந்த ரோவை காலமாக்கணும், -A 0C, இந்த ரோவை காலமாக்கணும், -B - C 0. ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A + A டிரான்ஸ்போஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணிட்டு 1/2 டிவைட் பண்ணுவோமா. ஸோ 1/2 டைம்ஸ் A + A டிரான்ஸ்போஸ். ஸோ ஃப்ரண்டில் 1/2 போட்டுக்கலாம், ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் ப்ளஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாகவே இங்கே எழுதலாம். ஓகே, நல்லா பாருங்கள், அப்படியே ப்ளஸ் பண்ண போகிறேன் ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும். 0 + 0 ஃபஸ்ட் எலமெண்ட் 0 + 0 0. A - A என்னது 0, B - B என்னது 0, -A + A என்னது 0, 0 + 0 0, 6 - 6 சாரி C - C 0, -B + B 0, -C + C 0, 0 + 0 0. என்னங்க எல்லாமே 0 வருது, பரவாயில்ல, இல்லை ஒவ்வொரு டேர்மையும் 1/2 டிவைட் பண்ணுங்களேன், அப்போ கூட எல்லாமே 0 0 தான் வரும். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். 1/2 A + A டிரான்ஸ்போஸ் என்னது, வெறும் 0 0 0 மேட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 1/2 A - A டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1/2 A - A டிரான்ஸ்போஸ். ஸோ 1/2 இப்போ ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணணும், 0 - 0 0, A -A நல்லா பாருங்க, மைனஸ் பண்ணுறேன். இப்போது ஃபஸ்ட்டு 0 - 0 பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு ஏ, இங்கே பாருங்கள் நடுவில் மைனஸ் பண்ணுறோம், ஏ டிரான்ஸ்போஸ் முன்னாடி மைனஸ் இருக்குது, A - A, A - A அப்படின்னா A + A, ஸோ 2A கரெக்டா. ஓகே, நெக்ஸ்ட்டு B - B. என்ன சார் -B அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நல்லா பாருங்கள், 1/2 போட்டேன், A இங்கே இருக்குது. ஓகே,
மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஓகே, ஏவையும் ஏ டிரான்ஸ்போஸையும் மைனஸ் பண்ணுறேன். ஸோ 0 மைனஸ் 0 0, ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ. அதான் நான் இங்கே பாருங்கள், இப்போ 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இந்த மாதிரி தான் அது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இங்கே ஃப்ரண்ட்டில் மைனஸ் இருக்குது. ஸோ இங்கே மைனஸ், அதான் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏன்ற. ஓகேவா, குழப்பிக்காதீங்க. நெக்ஸ்ட் பி மைனஸ் ஆஃப் மைனஸ் பினா 2b, இங்கே வந்துச்சு 2b. நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஏ, மைனஸ் ஏ மைனஸ் ஏ. கரெக்டாக மைனஸ் ஏ, இங்கே ஒரு மைனஸ் ஏ ஃப்ரண்ட்டில் இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணி ஒரு மைனஸு. ஸோ ஏ மைனஸ் மைனஸ் 2a. 0 மைனஸ் 0 0, சி minus of minus c. So c plus c வந்து 2c. கரெக்டா? So 2c. Next minus b minus b minus 2b minus c minus c minus 2c. 0 minus 0 0. ஓகே, இப்போ இந்த 1/2 உள்ள இருக்க எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. இந்த 1/2 உள்ள எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணா 0 டிவைட் பண்ணா 0 தான். 2a, இப்போ இங்கே 2a இருக்குது, அதை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிட்டு ஏ மட்டும் வந்துடும். கரெக்டாக, 2a இருக்குது, 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 கேன்சல் ஆகிட்டு ஏ வந்துடும். கரெக்டாக, 1/2 இதில் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணணும். ஓகே, 1/2 எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2a இன்ட்டு 1/2. ஓகே, 2b இன்ட்டு 1/2 மைனஸ் 2a இன்ட்டு 1/2. ஓகே, 2 ஆல் எல்லா டேர்மையும் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 2 ஆல் டிவைட் பண்ணுறோம், 1/2 ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதுதான் கரெக்டானது. ஓகே, ஸோ 2b இன்ட்டு 1/2 பண்ணால் b தான் வரும். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2a, இதால் 2 பண்ணால் மைனஸ் a, 0 பண்ணால் 0. ஸோ 2c இன்ட்டு 1/2 c, மைனஸ் 2b இன்ட்டு 1/2 மைனஸ் b. ஸோ மைனஸ் 2c இன்ட்டு 1/2 மைனஸ் c. ஓகே, நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 1/2 0. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். 1/2 ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இது, 1/2 ஆஃப் ஏ பிளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இது. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு ஏவி ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸையும் சப்ராக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அந்த 1/2 எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் எல்லா டேர்ம்ஸையும். ஓகே, அப்படி கூட போடலாம், இப்படியும் போடலாம், எப்படி போட்டாலும் ஒன்று தான். சரி, இப்போ இது என்ன சொல்ல வருது, இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல வருதுன்னா, இதே எக்ஸசைஸ் தான் முன்னாடி தியரம் 2ன்னு ஒரு தியரம் 2 இருக்குது. ஸோ தியரம் 2ன்னு ஒரு தியரம் இருக்குது, செகண்ட் தியரம். அந்த தியரத்தோட எக்ஸாம்பிள் தான் இந்த ப்ராப்ளமே. ஓகே, அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், ரப் பண்ணிட்டு. இது புரிஞ்சதில்ல, புரியலன்னா சொல்லுங்கள், நான் திரும்ப சொல்கிறேன். தியரம் 2 ஒன்று இருக்குது. என்ன நான் தியரம் 2, எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஏதோ ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னது, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து 2/2 3/3 4/4 5/5 இந்த ஆர்டர் தான் பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஓகேவா, 2 3 2 4 3 2 1 3 இந்த மாதிரிலாம் தான் ஸ்கொயர் கிடையாது. 2 2 3/3 4/4 இந்த மாதிரி தான் பேர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் can be expressed the sum of a symmetric and skew symmetric matrix and a skew symmetric matrix. அதாவது உங்ககிட்ட ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு கொடுத்தாங்கன்னா அந்த மேட்ரிக்ஸை உடச்சி அதை வந்து சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட சம்மா நம்மளால் அதை எழுத முடியும். எப்படின்னா 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஒரு 1/2 ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். நம்ம போன சம் அதை 8th சம்மில் போட்டோம். ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து சிமெட்ரிக்னு, ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்னு. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அது சிமெட்ரிக்கோட சம்மாவும், இது சிமெட்ரிக்கு இது சிமெட்ரிக், ஒரு அதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட சம்மாவும் ஒரு மேட்ரிக்ஸ், எந்த மேட்ரிக்ஸ், இந்த ஏ வந்து எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ஆனால் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட சம்மாவும் எழுதலாம். அதான் இந்த தீரத்துக்கான மீனிங். ஓகேவா, ஸோ அதான் நம்ம போன சம் போட்டிருந்தோம். வந்து போன சம்மில் வந்து ஆஃப் ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம், ஆஃப் ஏ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இப்போ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்களேன், உங்களுக்கு ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஓகே, ஸோ அதான் மேட்ரிக்ஸ், அந்த மேட்ரிக்ஸ் ரெண்டாக உடச்சி வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இதான் தீரத்துக்கான மீனிங். புரிஞ்சுதுங்களா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் ஐ திங்க் நெக்ஸ்ட் சம்லாம் இது பேஸ் பண்ணி தான் வரும். 10ல் 4 சப்டிவிஷன் இருக்குது, அதெல்லாம் இது பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ அந்த சம்லாம் போடும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.